இனிக்குரிய டிவோஷன் சீட் பெல்ட் அவசியம். 1 பேதுரு 5:8. 2024ல மே மாசம் 21 லண்டன்ல இருந்து சிங்கப்பூருக்கு 211 பேசஞ்சரோட 18 விமான சிப்பந்திகளோட சிங்கப்பூர் விமானம் பறந்து கொண்டிருந்துச்சு. காலை 7 மணி அளவுல மியான்மர் பர்மா தேசத்துக்கு மேல பறந்து கொண்டிருக்கப்ப விமானம் ஒரு காற்று சுழலில் சிக்கி கொள்ளுது. அது நிமித்தமாக 37,000 அடி உயரத்துல சென்று கொண்டிருந்த விமானம் 37,362 அடி உயரத்துக்கு தானாகவே மேலே எழும்பி பின்னர் 37,184 அடி உயரத்துக்கு கீழே வந்தது. 5 வினாடிக்குள்ள ஏற்பட்ட இந்த அலக்கலைப்பினால பயணிகள் தங்கள் இருக்கையிலிருந்து மேலும் கீழுமாக தூக்கி எறியப்படுறாங்க. சில பயணிகள் தங்கள் இருக்கையிலிருந்து விமானத்தின் மேற்கூரையின் மேல தூக்கி வீசப்படுறாங்க. விமானம் அவசரமாக அருகில இருக்க தாய்லாந்து ஏர்போர்ட்ல போய் தரை இறங்குது. மருத்துவ சிகிச்சைகள் அங்க அளிக்கப்படுது. ஆனா விமானத்துல பயணம் செய்த ஒரு 73 வயசு முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாரு. மேலும் 71 பேருக்கு காயம் அடையறாங்க. பொதுவாக விமானங்கள் பறக்கிறப்ப இது போன்ற காற்று சுழலில் சிக்கிக்கொள்வது ஒரு இயல்பான விஷயம். அப்பொழுது விமானங்கள் சற்று அதிகமாக குலுங்கும். விமானிகள் எந்தெந்த இடங்கள்ல காற்று சுழல் உள்ளதோ அதை முன்கூட்டியே அறிஞ்சு முன்னதாகவே தங்கள் இருக்கை பெல்ட்களை அணிந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஆனா சம்பவ தினத்தன்று அந்த காற்று சுழலை விமானிகள் கண்டறியல. அதனால எந்த எச்சரிக்கையும் அவங்க முன்னாடியே கொடுக்கல. இதனால இந்த விபத்து நடக்குது. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் ஒரு உண்மை என்னன்னா, விமானம் உயரே எழும்பும் போதும் கீழே தரையிறங்குற போதும் சீட் பெல்ட் அணியாமல் பயண நேரம் முழுவதிலும் சீட் பெல்ட் அணிவதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு தெரியுது. இதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பை நம்ம தளர்த்தி விடக்கூடாது. ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், ஊழியம், ஐக்கியம் இதை விடக்கூடாது. தாவீது சற்று கவனக்குறைவாக இருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை சாத்தான் விழ செய்தான். 2 வீலர்ல செல்கிற எத்தனையோ பேரு தலையில ஹெல்மெட்டை அணியணும், தலையில அணியாம பைக்ல தொங்க விட்டு வருவாங்க. திடீரென்று விபத்துல சிக்கி கொள்வாங்க. அதனால எல்லா சூழலிலும் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்திருக்க வேண்டும். நாம் சற்று கவனக்குறைவாக இருந்தா கூட சாத்தான் நம்ம கீழே விழ செய்வான். ஆண்டவரே எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க உதவி செய்யும். ஆமென்.